ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டக்குன்னு செய்யக்கூடிய நிலக்கடலையை வச்சு ஒரு நிலக்கடலை லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு பவுலில் நம்ம நிலக்கடலையை எடுத்து நல்லா ஒரு தவாவில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இதை வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட போகிறோம். அது நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதில் இருக்கிற தோலெல்லாம் தேவை அப்படின்னா நம்ம அதை நீக்கிடலாம். இல்லை தோலோடு போட்டு நான் அரைச்சி எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் தோலை லைட்டாக தான் நான் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் நம்ம நிலக்கடலையை போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இதில் எந்த அளவுக்கு நீங்கள் நிலக்கடலை எடுத்துருக்கீங்களோ அதில் பாதி அளவுக்கு நம்ம கருப்பட்டியும் தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம அதை இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா லட்டு மாதிரி நம்ம அதை பிடிச்சி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலக்கடலை பாலானது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாதாம் முந்திரி இதெல்லாம் இருக்கிற ப்ரோட்டீனை விட நம்ம நிலக்கடலே நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது நம்ம இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நிலக்கடலை பால் இந்த மாதிரி செஞ்சு நம்ம இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி டக்குன்னு செய்யக்கூடியது. உங்களுக்கு இதே மாதிரி ஹெல்த்தி ரெசிபி டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி வேணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.